Dear students, இன்னைக்கு இந்த வீடியோவில் CA Foundation டிசம்பர் 2021 எக்ஸாமினேஷன் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. அக்கௌண்டிங் எக்ஸாம் கொஷின் பேப்பரை இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். பர்டிகுலராக கொஷின் நம்பர் 1 பார்ட் ஏல வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸ் 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுதான் ஒன் பை ஒன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். First question, any amount spent to minimize the working expenses is revenue expenditure. இது statement. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய எனி அமௌண்ட் அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபால்ஸ் பிகாஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ் டே டு டே எக்ஸ்பென்சஸ் அல்லது ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் குறைக்கிறதுக்காக நாம் ஏதாவது புதுசாக டேஞ்சிபிள் அசட் ஏதாவது புதுசாக வாங்கும்போது இல்லைனா இன்டேஞ்சிபிள் அசட் புதுசாக வாங்கும்போது அல்லது எக்ஸிஸ்டிங் டேஞ்சிபிள் அசட்டுடைய கெப்பாசிட்டி அல்லது டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணும்போது அது மூலமாக ரெகுலராக ஆகக்கூடிய ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ் மினிமைஸ் ஆகுதுன்னா அப்போ நம்ம அந்த டேஞ்சிபிள் அசட் அல்லது இன்டேஞ்சிபிள் அசட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக தான் ட்ரீட் பண்ணணும், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்கனைசேஷனில் வாட்டர் ரெகுலராக வாட்டர் பாட்டில் வாங்கி வாட்டர் கேன் வாங்கி சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். சப்போஸ் அந்த வாட்டர் எக்ஸ்பென்சஸை மினிமைஸ் பண்ணுறதுக்காக கம்பெனியே அல்லது எம்ப்ளாயர் வந்து ஓன் வாட்டர் பிளான்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ ஓன் வாட்டர் பிளான்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மூலமாக நமக்கு வாட்டர் எக்ஸ்பென்சஸ் ரெகுலராக நடந்த ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ் குறையுது அல்லது இனிமேல் ஆகவே ஆகாது. ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் ஓன் வாட்டர் பிளான்ட் should be treated as capital expenditure. ஓகே, அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ கொஷின் நம்பர் 2, எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு ஆன் த ரிப்பேர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் an old building ஆர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். புதுசாக அசட் வாங்கலை, செகண்ட் ஹேண்ட் பில்டிங், செகண்ட் ஹேண்ட் அசட், அதை சும்மா ஓல்டு பில்டிங்னு சொல்கிறோம். அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த பர்ச்சேஸ் பண்ணதை ரிப்பேர் பண்ணுறோம், அதுவும் ஃபார் த ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எதுக்காக நம்ம பண்ணுறோன்னு சொன்னால், அந்த பில்டிங்கோட யூசபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, த புட் த பில்டிங் இன்டு யூசபிள் கண்டிஷன், அந்த எக்ஸ்பென்சஸ் மீட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸை காஸ்ட் ஆஃப் தி அசட்டை தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ தட் இட் இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் த ரிப்பேர்ஸ் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் அன் ஓல்டு பில்டிங் இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. Next question, number 3, the provision for bad debts is debited to sundry debtors account. இது நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டேட்ஸ் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், பேலன்ஸ் ஷீட்டில் சண்ட்ரி டெட்டாஸ்லேருந்து லெஸ் பண்ணி காமிக்கிறோம். அதுக்கு பிறகு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போடுறோம். இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் profit and loss account debtor to provision for bad debts. ஸோ ஆனால் இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the provision for bad debts is debited to sundry debtorsனு கொடுத்துருக்காங்க. பட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து is debited to profit and loss account. ஸோ கொஷின் நம்பர் 3 is false statement. Next, கொஷின் நம்பர் 4, non-participating preference shareholders enjoy voting rights. இது statement.
First of all, it is false statement. என்ன ரீசன் சொன்னால், கம்பெனிஸில் பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸ் வந்து மேஜராக 2 types, ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதனுடைய மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு ஓட்டிங் ரைட் கிடையாது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், நான் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இது மாதிரி வேரியஸ் டைப்ஸ் இருந்து எந்த டைப் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருந்தாலும் அதுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஓட்டிங் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ தட் இந்த கொஷின் 4ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு என்ஜாய் ஓட்டிங் ரைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஒன்லி என்ஜாய் ஓட்டிங் ரைட்ஸ். therefore this statement is false one. Okay, next question 5. There is no entry passed by the consignee in his books for the remaining stock of goods lying with him. In the case of consignment accounting is based on agency agreement. The relationship between the consignor and the consignee, agency and principal based. So consignor அனுப்புகிற goods ஆக்சுவலி அதனுடைய பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பட் ஓனர்ஷிப் வந்து கன்சைனர்கிட்ட தான் இருக்கு. கன்சைனர் கிட்ட இருந்து அனுப்புகிற கூட்ஸில் ஒரு பார்ட் இன்னும் அன்சோல்டாக இருக்குது கன்சைனிக்கிட்ட. அந்த கூட்ஸோட ஸ்டாக் யார்கிட்ட இருக்குது, பொசிஷன் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் கன்சைனிக்கிட்ட. பட் அதனுடைய ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் கன்சைனார்கிட்ட. ஸோ அந்த க்ளோசிங் ஸ்டாக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரி போடும்போது கன்சைனர் புக்ஸில் தான் நம்ம என்ட்ரி பண்ணுவோம், கன்சைனி புக்ஸில் என்ட்ரி போடுறது கிடையாது. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, there is no entry passed by the consignee in his books for the remaining stock goods lying with him கொடுத்துருக்காங்க. therefore கன்சைனர் புக்ஸில் என்ட்ரி போடுவோம், கன்சைனி புக்ஸில் என்ட்ரி போடுறது கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஒன். ஓகே, கடைசி கொஸ்டின் 6th one. Discount column of the cash book is never balanced. இது அக்கௌண்டிங்கில் சப்சிடரி புக்ஸ்னு ஒரு சாப்டர். சப்சிடரி புக்ஸில் வந்து கேஷ் புக் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் புக். அதில் ட்ரிபிள் காலம் கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணும்போது கேஷ் காலம் ஒன்று, பேங்க் காலம் ஒன்று, டிஸ்கவுண்ட் காலம் ஒன்று போடுவோம். அந்த மாதிரி நேரத்தில் அந்த டிஸ்கவுண்ட் காலம் என்ட்ரிஸ் போடுவோம், பட் அதை வந்து நம்ம டோட்டல் பண்ண மாட்டோம், பேலன்ஸ் பண்ண மாட்டோம். டோட்டல் பண்ணி அப்படியே வந்து டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டாக இருந்தால் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டுக்கும், டிஸ்கவுண்ட் அலௌடாக இருந்தால் டிஸ்கவுண்ட் அலௌடு அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். as far as the cash book is concerned, while preparing the cash book நாம் டிஸ்கவுண்ட் காலத்தை பேலன்ஸ் பண்ண மாட்டோம். டெபிட்டோட டோட்டல் அப்படியே டெபிட்டில் போட்டுருவோம், கிரெடிட்டோட டோட்டல் அப்படியே கிரெடிட்டில் போட்டு கன்சர்ன் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஸ்கவுண்ட் காலம் ஆஃப் த கேஷ் புக் இஸ் நெவர் பேலன்ஸ், பேலன்ஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் கொஷின் நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இது வரைக்கும் சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் லேட்டஸ்ட்டாக வந்த 6 கொஷின்ஸை நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷினை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங்.